இது ரவிசங்கர் சார். அதாவது பொதுமக்களுக்கு பாதுகாப்பு இல்லை, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை. குறிப்பாக ஒரு சர்வே என்ன சொல்லுது அப்படின்னா 54 விழுக்காடு பெண்களுக்கான குற்றங்கள் அதிகரிச்சிருக்கு. இப்போ குழந்தைகளுக்கான பாலியல் வன்கொடுமைகள் வந்து 61 விழுக்காடு அதிகரிச்சிருக்கு. ஒரு வருஷத்துக்கு 22 லட்சம் கிலோ கஞ்சா விற்பனைக்கு தமிழ்நாட்டை சந்தையாக்கியிருக்காங்க அரசு அப்படிங்கிற செய்திகள்லாம் வருது. என்ன நினைக்கிறீங்க நீங்கள்? ஸோ இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இப்போ நீங்கள் சொன்னீங்க இல்லையா, அத்தனை ஸ்டாட்டிஸ்டிக்ஸை நான் வச்சுருக்கேன். இன்றைக்கி கொடுக்கணும், இந்த இதில் வந்து பேசணுன்ட்டு கொண்டு வந்திருக்கேன். இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் என்ன காமிக்கிறதுனால் எந்த அளவுக்கு லா அண்ட் ஆர்டர் சிச்சுவேஷன் எந்த அளவுக்கு ரொம்ப அடிமட்டத்துக்கு போயிருக்கிறது. லா அண்ட் ஆர்டர்னு பார்க்குறச்ச என்ன சொல்கிறேன், க்ரைம் அகேன்ஸ்ட் விமன், க்ரைம் அகேன்ஸ்ட் சில்ட்ரன், க்ரைம் அகேன்ஸ்ட் சீனியர் சிட்டிசன், ராபரி, ரேப், தென் கஞ்சா கடத்தல், கிட்னாப்பிங், மர்டர், தென் கஸ்டோடியல் டெத், above all இத்தனையும் எந்த அளவுக்கு அதிகமாக இருக்கிறது. அதாவது ஒரு அரசுன்னு வரும்போது பொதுவாக என்ன சொல்லுவாங்க, மக்கள் மத்தியில் இருக்கிறது, திமுக ஆட்சிக்கு வந்து விட்டால் ரொம்ப இதுவாக இருக்குமே அப்படி இப்படிம்பாங்க. மற்ற எல்லா அரசியல் கட்சிகளும் இதை தான் சொல்லுவாங்க. ஆனால் இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி முதல்ல சொன்னீங்க உங்கள் இதில் என்ன அப்படின்னா, இன்னும் அனதர் 2 மாதத்தில் எலெக்ஷன் வரப்போகுது, ஆட்சியே முடிய போகிறது. அந்த தருவாயிலும் லா அண்ட் ஆர்டர் எந்த அளவுக்கு வீக்காக இருக்குது. அதாவது இந்த கிருஷ்ணகிரி இதில் ஒரு 2.5 வயசு குழந்தையை கற்பழித்து இது பண்ணிருக்காங்க. அதில் இன்வால்வ்டு திமுக நிர்வாகி ஒருவர். தென் புதுக்கோட்டையில் கல்குவாரி, அந்த கல்குவாரி நடக்கிறது, அதை எதிர்த்து அவங்களோட பேச போன ஒரு முதியவர் சோஷியல் ஆக்டிவிஸ்ட், அவர் வண்டியில் வரும்போது, ஸ்கூட்டரில் மோட்டார் பைக்கில் வரும்போது கார் ஏற்றி கொலை பண்ண பார்க்குறாங்க. இதையும் தாண்டி ஓசூரில் ஒரு வீட்டுக்கு முன்னாடி 2 பைக், அந்த வீட்டில் இருக்கவர், அவருக்கு 2 பசங்க, அவங்க பைக் நிறுத்தி வச்சுருந்தாங்க. அப்போ அந்த வழியாக வந்த ஒரு பெரிய கார் பைக் எடுக்க சொல்லி ஆரன் அடித்து இவங்க வெளியில் வந்து பைக்கை எடுக்கிறதுக்குள்ளே அவங்க மேலே மோதற மாதிரி பண்ணி பெரிய ஒரு வாய் தகராறாய், அதுக்கப்புறம் அந்த காரில் இருக்க டிரைவருங்கிறது ஒன் ஆஃப் தி திமுக நிர்வாகி மகன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, பேப்பரெல்லாம் போடுறது. அவர் என்ன பண்ணார், அதை ஓட்டி அந்த முதியவர், அந்த வீட்டு சொந்தக்காரரை கார் ஏற்றி கொலை செய்திருக்கிறார். இதெல்லாம் இப்போ நீங்கள் முதல் சுற்றில் சொன்னது. ஸோ இதெல்லாம் பண்ணுறாங்க அப்படின்னால் எந்த அளவுக்கு யார் உங்களுக்கு இந்த தைரியத்தை கொடுத்தது? அப்போ இந்த தைரியம் என்ன ஆகிறது? ஒருவேளை கவர்மெண்ட் வீக்காக தான் இருக்கும், எந்த அளவுக்கு ஆக்ஷன் ஒன்றும் எடுக்காதீங்க, தொண்டர்கள் இவங்க விட்டுறலாம் அப்படின்னு அரசாங்கமும் நம்ம மீது ஆக்ஷன் எடுக்க மாட்டாங்க அப்படின்னு ஒரு தைரியத்தில் இவங்க எல்லாம் இந்த மாதிரி என்ன செஞ்சாலும் கட்சி பாதுகாக்கும் நம்பிக்கையா, அந்த தைரியத்தில் தான் இவங்க இதெல்லாம் பண்ணுறாங்களா? ஸோ இதெல்லாம் பண்ணும்பொழுது மக்கள் பார்த்துட்டு இருப்பாங்கல்ல, என்னப்பா இந்த மாதிரி நடக்குது, இன்னும் ஆட்சியை முடிய போகிறது, இந்த சமயத்தை இப்படி பண்ணுறாங்கன்னா எந்த அளவுக்கு ஒரு வெறி. மக்களை பாதுகாக்க வேண்டிய ஒரு அரசாங்கம் பாதுகாக்காமல் இந்த அளவுக்கு அந்த கட்சியை சேர்ந்த இவர்கள் எல்லாம் இந்த மாதிரி வயலண்ட் ஆக்டிவிட்டீஸில் ஈடுபடுறாங்க. போலீஸ் எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணுறாங்களா? போலீஸ் நிறைய கேஸில் எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணுவது இல்லை அப்படின்னு இப்போ ஒரு சார் ஒன்று சொன்னார். ஒரு பெண் காவலருக்கு இந்த மாதிரி ஒரு துன்புறுத்தல் இது ஏற்படும் பொழுது அவர் போய் போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. இன் ஸ்பைட் ஆஃப் தட் ஆக்ஷன் எடுக்கவில்லை, எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணவில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போ போலீஸுடைய கரங்கள் கட்டுப்பட்டு இருக்கிறதா இந்த ஆட்சியின் கீழ்? இப்போ நீங்கள் சொன்னது இதுக்கு வரும் பாருங்களேன், டேட்டா. நீங்கள் க்ரைம் அகேன்ஸ்ட் சில்ட்ரன் பார்த்தீங்கன்னு வச்சுங்க, 2021 6064, அண்டு 2022 6580, 2023 6968 ஏறிட்டே போகிறது. அந்த மாதிரி ஜுவைனல் அஃபெண்டர்ஸ் 18 வயசு கீழே இருக்க அவங்க 16 வயசு அவங்க எந்த அளவுக்கு இந்த மாதிரி செயல்கள் ஈடுபடுறாங்க அப்படின்னு பார்த்தால் அது வந்து 2022 2607 கேஸ் இந்த மாதிரி இந்த இளைஞர்கள் 18 வயசு கீழே இருக்கவங்க அவங்களுடைய கேசஸ் அவங்க ஈடுபட்டிருக்காங்க. அண்டு 2023 2999 கேஸ் அவங்க மேலே. இளைஞர்கள்
18 வயசு கீழே இருக்கவங்க, 15 வயசு 14 வயசு இளைஞர்கள். அப்போ என்ன, கஞ்சா போதையில் கஞ்சா கடுமையாய் பணத்துக்காக இந்த மாதிரி பண்ணுறாங்களா? இதையும் தாண்டி கிரைம் அகெயின்ஸ்ட் விமன், அது நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுங்க, 2023 8943, அதாவது 50.71%. இதையும் தாண்டி கிரைம் அகெயின்ஸ்ட் எஸ்சி எஸ்டி தலித், அவங்களையும் விட்டு வைக்கவில்லை. தலித்துக்கு அகெயின்ஸ்டாக கிரைமில் பார்த்தீங்கன்னு வச்சுங்க, 2019 1144 இருந்தது, வேறஸ் 2023 1921 கேசஸ் தலித். ஸோ மர்டர்ஸ் அண்ட் வைலண்ட் கிரைம் எந்த அளவுக்கு மர்டர்ஸ்னால் 2023 2024 1563 கொலை குற்றங்கள் நடந்திருக்கிறது. இதெல்லாம் நீங்கள் பார்க்குறது. இதையும் தாண்டி கிட்னாப்பிங்ஸ் பார்த்தீங்கன்னு வச்சுங்க, 2023 496 கிட்னாப்பிங்ஸ். இதையும் தாண்டி நீங்கள் சொன்ன மாதிரி ட்ரக்ஸ் கேஸ் பார்த்தீங்கன்னு வச்சுங்க, நார்கோட்டிக் ட்ரக்ஸ் அண்ட் சைக்கோட்ராபிக் சப்ஸ்டன்சஸ், அது என்ன அப்படின்னா 2024 11,025 கேஸ் அது இதுவாக இருக்குது. இதையும் தாண்டி கஞ்சா சீஷர்ஸ், கஞ்சா எந்த அளவுக்கு பிடித்திருக்கார்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2023 23,364 கேஜி கஞ்சா பிடிச்சிருக்காங்க. 24 21,423 கேஜி இந்த அளவுக்கு கஞ்சா பிடிச்சிருக்காங்க. எங்கள் தமிழ்நாட்டில் நம்ம எல்லாருக்குமே தெரியும், தமிழ்நாட்டில் 2023 ஆக்ஷன் எடுத்ததில் ஒரு திமுகவை சேர்ந்த அவர் திமுகவுடன் இருக்க ஒரு நிர்வாகி பேர் ஐ ஃபர்காட், அவர் மேலே தான் ஆஸ்திரேலியா கனடாக்கெல்லாம் நியூசிலாண்டுக்கெல்லாம் அவர் அனுப்பிச்ச பார்சலில் இந்த அளவுக்கு கஞ்சா இருக்குன்னு அரெஸ்ட் பண்ணி ஐ ஃபர்காட் இஸ் நேம். ஓகே, அவர் தென் டோட்டல் கஞ்சா 2021 25 இந்த பீரியடில் நீங்கள் ஒரு புள்ளி விவரம்லாம் கொடுத்தீங்க. எலெக்ஷன் தேர்தல் நேரத்தில் அவங்க கொடுக்குற புள்ளி விவரம்லாம் தமிழகத்தில் இதெல்லாம் நாங்கள் வளர்ந்துருக்கிறோம், இந்த துறையெல்லாம் வளர்ச்சியடை செஞ்சுருக்கிறோம் அப்படிங்கிறாங்க. ஆனால் நீங்கள் கொடுக்குற புள்ளி விவரமும் கொடுத்துருக்குறீங்க. அடுத்த கட்ட சுற்றில் நம்ம என்னங்கிறத தொடர்ந்து பேசுவோம். 2021-25 எந்த அளவுக்கு கஞ்சா சீஸ் பண்ணிருக்காங்கன்னால் தமிழ்நாட்டில் 107 டன் கஞ்சா, அதாவது ஒரு டன்னுங்கிறது 1000 கேஜி, 107 டன் 1,07,000 கேஜி கஞ்சா தமிழ்நாட்டில் சீஸ் பண்ணிருக்காங்க. ஸோ மக்கள் எல்லாருமே சொல்லுவாங்க, ஸ்கூல் படிக்க போகிற பசங்க அவங்க பேக்கில் கஞ்சா இருக்குன்னு. அந்த அளவுக்கு சீரழிந்து இருக்கிறது. இதை அரசாங்கம் ஆக்ஷன் எடுக்கணும். முழுக்க கட்டுப்படுத்த தவறிடுச்சுன்னு சொல்றீங்களா இந்த அரசு? ஆமா, இப்போ இந்த மாதிரி இருந்தேன்னு வச்சுங்க, அப்ப அப்படிதானே வருது. கட்டுப்படுத்த தவறிய அரசு மக்களை எப்படி சந்திக்க போது நம்ம தொடர்ந்து பேசலாம். அடுத்த சுற்றுலா பேசுவோம். அதாவது இன்னைக்கு நம்ம பேசுற தலைப்பு நமக்கு ஒரு தெரியாத ஒரு விஷயம் இல்லை, செய்தித்தாளில் வர்றது தான், காலையில் செய்தியில் போனது தான். இது தமிழக முதல்வருடைய காதுக்கும் நிச்சயமாக போயிருந்திருக்கும். ஆனாலும் கூட இந்த தேர்தல் நெருங்குகிற நேரம்னு கூட பார்க்காம இது தொடர்கதை ஆகுதே அப்படின்னா காவல்துறை உண்மையிலேயே தமிழக முதல்வரின் கட்டுப்பாட்டிலிருந்து விலகிவிட்டதா? காவல்துறை தமிழக முதல்வரின் கட்டுப்பாட்டிலிருந்து விலகி விட்டதா அப்படிங்கிறதோட காவல்துறையின் கைகள் கட்டப்பட்டு இருக்கிறதா, அது என்னுடையது. எப்படி எல்லாம் நடக்கிறது? இன்றைக்கி நம்ம முன்னாடி பேசின 4-5 கேஸ், கிருஷ்ணகிரி கேஸ், புதுக்கோட்டை கேஸ், இதில் ராயப்பேட்டா போலீஸ் ஸ்டேஷன் கேஸ், தென் ஒசூரில் நடந்த கொலை, இதெல்லாமே நடந்திருக்கு. ஆனால் எல்லாமே திமுக நிர்வாகிகள் சம்மந்தப்பட்டது, பேப்பரில் போட்டிருக்காங்க. பட் இதே அவங்களுக்கு எந்த விதத்தில் என்ன தைரியத்தில் பண்ணுறாங்க, போலீஸ் என்ன ஆக்ஷன் எடுத்தாங்க, இவங்க மேலே ஆக்ஷன் எடுத்தாங்களா இல்லையா? இவர் நிறைய கேஸ்லாம் சொன்னார். சொல்லி போலீஸ் ஆக்ஷன் எடுக்கவில்லை, போலீஸ் எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணவில்லை. ஏன் போலீஸ் நீங்கள் எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணவில்லை? இண்டிபெண்ட்டாக உங்களால் ஃபங்க்ஷன் பண்ண முடியவில்லையா? இது முக்கியம். போலீஸ் இண்டிபெண்ட்டாக இப்போ அவர் சொன்னார், ஒரு இது பேப்பர்லேருந்து படித்தார். என்ன படித்தார் அப்படின்னா, ராயப்பேட்டை போலீஸ் ஸ்டேஷனில் அப்பு என்பவரை அரெஸ்ட் செய்து கொண்டு வந்ததற்கு அங்கே இருக்க திமுக நிர்வாகி உள்ளே பூந்து அப்புவை இழுத்து கொண்டு வெளியே போய்விட்டார். தடுத்த காவலர்களை கூட வந்த திமுகவை சேர்ந்த ஒரு 40 பேர் அடித்திருக்கிறார்கள். ஸோ வயலன்ஸ் அகெயின்ஸ்ட் போலீஸ். ஸோ போலீஸே பயப்பட வேண்டியிருக்கா? இதுதான் இன்றைக்கி. இதில் நீங்கள் ஓவராலாக எந்த அளவுக்கு சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்திருக்கிறது அப்படின்னால், ஒரு நேஷனல்
ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் கொடுத்துருக்காங்க. 2025-26 ஸ்டேட் வைஸ் இந்தியாவில் பிரேக் டவுன் கொடுக்குறாங்க. அந்த பிரேக் டவுன் பிரகாரம் மொத்தம் 35 இது இன்க்ளூடிங் யூனியன் டெரிட்டரி 35 இது. அந்த 35 இதில் லோவஸ்ட் இதில் இருக்கிறது தமிழ்நாடு 32வது பிளேஸில் இருக்குது. ஓகே, தமிழ்நாட்டுக்கு கீழே ஹரியானா அண்ட் டெல்லி. தமிழ்நாட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுங்க, க்ரைம் ரேட் 764.5 அகேன்ஸ்ட் 1 lakh பாப்புலேஷன். 1 லட்சம் பாப்புலேஷன் இருந்தாங்கன்னா 764.5 கொலை நடக்கிறது. க்ரைம் ரேட், கொலைன்னு க்ரைம். ஓகேவா? தென் டெல்லியில் பார்த்தீங்கன்னா கடைசி பொசிஷனில் தான் டெல்லி இருக்காங்க. அந்த அளவுக்கு சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்து இருக்கிறது. அங்கே பார்த்தீங்கன்னா 1746.2 பர் 1 lakh பாப்புலேஷன். இதில் என்ன பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டுக்கு மேலே செகண்ட் பொசிஷன் நம்ம நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட் சொல்லுவோம், நாகாலாந்து, அருணாச்சல் பிரதேஷ், மணிப்பூர், மிசோரம், இங்கெல்லாம் ரொம்ப இதுவாக இருக்கும் சட்டம் இல்லை. இங்கே நேஷ்னல் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பிரகாரம் நாகாலாந்து 2வது பொசிஷனில் இருக்குது. ஓகேவா? 92.5 தான். ஒரு 1 lakh பாப்புலேஷன் அகேன்ஸ்டாக க்ரைம் ரேட் 92.5 தான். வேறு தமிழ்நாட்டில் 764.5. இதையும் தாண்டி மிட்டர் உத்தரப்பிரதேஷ் நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுங்க, அவங்க 21வது பொசிஷன். மொத்தம் இதில் 21வது பொசிஷன், 35 இதில் 21. மேலே போக போக லா அண்ட் ஆர்டர் நல்லா இருக்குது. 2வது பொசிஷன் நாகாலாண்டுனா அருமையாக இருக்குது லா அண்ட் ஆர்டர்னு அர்த்தம். உத்தரப்பிரதேஷ் 365.5%. ஸோ அப்போ தமிழ்நாடு நேஷ்னல் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அவங்க கொடுத்த டேட்டா பிரகாரம் 764.5 பர் 1 lakh பாப்புலேஷன்னா 35 ஸ்டேட், 28 ஸ்டேட், 7 யூனியன் டெரிட்டரி. அந்த 35ல் தமிழ்நாடு க்ரைம் ரேட் பிரகாரம் 32வது பொசிஷன். அப்போ அந்த அளவுக்கு தமிழ்நாட்டில் க்ரைம் ரேட் இதுவாக இருக்குதுன்னு நேஷ்னல் ரெக்கார்ட். நான் சொல்லலை, நீங்கள் சொல்லலை, நேஷ்னல் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சொல்கிறது. ஸோ அப்போ என்ன, மக்கள் மனதில் ஆழமாக பதிந்திருக்கும் இந்த அளவுக்கு இருக்குன்னு. இதை யாரும் மூடி மறைக்க முடியாது, இது உண்மை. அப்போது என்ன பண்ண போகிறாங்க தமிழக அரசாங்கம், நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? இவர் இப்போ சொன்னார் திருப்பரங்குன்றத்தில் ஜட்ஜ்மெண்ட்டே கொடுத்தாச்சு தீபத்தூணில் விளக்கு ஏற்றணும்னு. ஆனால் அந்த சமயத்தில் பார்த்து கலெக்டர் செக்ஷன் 144 போடுறார். தென் எஸ்பி மேலே மலைக்கு மேலே யாரும் போகக்கூடாதுங்கிறார், தடுத்து நிறுத்தியாச்சு. அப்பீல் போனாங்க, அப்பீல் 2 ஜட்ஜஸ் பெயின் அவங்களும் சொல்லியிருக்காங்க. இன் ஸ்பைட் ஆஃப் தட் இதை இம்ப்ளிமெண்ட்டை பண்ணவில்லை. அப்போது ஜட்ஜ்மெண்ட் கொடுத்து ஹைகோர்ட்டு கொடுத்த ஜட்ஜ்மெண்ட்டையே மதிக்கவில்லை. இதுவும் மக்களுக்கெல்லாம் தெரியுங்க, மக்கள் மனதில் எல்லாமே நீர் பூத்த நெருப்பா. தொடர்ந்து அதிகரிச்சுக்கிட்டு இருக்கிற இந்த சூழல்ல தமிழக அரசு உடனடி நடவடிக்கை என்னவெல்லாம் செய்யலாம் அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து பேசுவோம். ரவிசங்கர் சார், உங்களுடைய கருத்து நிறைவாக, அதாவது இப்பேற்பட்ட நிர்வாகத்தை பார்த்து கொண்டிருக்கிற மக்கள் தற்பொழுது திமுக காரங்க பகுதிக்கு சென்று வாக்கு சேகரிக்கும் போது மக்களுடைய ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க சார்? ஆல்ரெடி வெளியில் வந்த ரிப்போர்ட்டெல்லாம் நீங்கள் பார்க்கும்பொழுது ப்ரீ போல் சர்வேம்பாங்க, இந்த ப்ரீ போல் சர்வே ரிப்போர்ட்டெல்லாம் பார்க்கும்பொழுது மக்களுக்கு மனசில் அந்த அளவுக்கு ஒரு வெறுப்பு இருக்குன்னு தெரியுது இந்த ஆட்சி மேலே. எதனால் அப்படின்னா பிகாஸ் ஆஃப் திஸ் சீர்குலைந்து வருகின்ற லா அண்ட் ஆர்டர் சிச்சுவேஷன். இதனால் மக்கள் மனதில் வெறுப்பு இருக்குது. இதை தான் ஆன்டி இன்கம்பன்சி ஃபேக்டர் அப்படிம்பாங்க. அதாவது ஆல்ரெடி ஆட்சியில் இருக்கவங்க அவங்க மேலே எந்த அளவுக்கு மக்களுக்கு வெறுப்பு இருக்குது, அது ஓட்டு இதில் என்ன தாக்கத்தை ஏற்படுத்தும், இதை தான் ஆன்டி இன்கம்பன்சி ஃபேக்டர். இவங்க என்ன சொல்கிறாங்க, இந்த பண்டிட்ஸ் இந்த சர்வே இதெல்லாம் கொடுக்கும்போது இந்த ஆன்டி இன்கம்பன்சி ஃபேக்டர் அப்படிங்கிறது குறைந்தது ஒரு 8-9% திமுகவிற்கு வருகின்ற வாக்கை நெகட்டிவாக இது பண்ணும். அதாவது 40% அவங்களுக்கு வாக்கு வருதுனால் அதில் ஆன்டி இன்கம்பன்சி 8 போச்சுனால் மீதி 32% தான் வரணும். அதனால இந்த ஆன்டி இன்கம்பன்சி ஃபேக்டர் இவங்களுடைய தேர்தலில் இவங்க எதிர்பார்க்கின்ற வெற்றியை பாதிக்க செய்யும் அப்படின்னு தான் சொல்கிறேன்.